ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன நம்புகிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படிங்கிறது இப்போது ரீசெண்டாக இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனாவே இதை பற்றி தான் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்ம பிரதமர் மோடி இருக்கார் பார்த்தீங்களா, இவரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுனதா சொல்லி நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திலிருந்து எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாமையே இருக்கும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, எப்ஸ்டீன் அப்படிங்கிற அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளோட அந்த ஃபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா முக்கியமான அதிகாரமுள்ள நிறைய ஆளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அடிபட்டதாக சொல்லி லாஸ்ட்டு 2025 நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸை வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதாக வந்து சொன்னாங்க. இதில் நிறையா, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற நிறையா தலைவர்கள் இல்லை நிறையா அதிகாரமுள்ள ஆட்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிபட்டதாக சொல்லி இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டு இருந்தது. இப்படி இருக்கையில் இப்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடியோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இந்த நம்ம பிரதமர் மோடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன? அதை பற்றி, அதாவது சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் தான் வந்து தங்கியிருக்காரு. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது லிட்டரலாக சொல்ல போனால் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதாவது 1990s இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் இந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இது எதுக்காக இந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஆரம்பத்தில் ஒரு சாதாரண வேலைக்கு போய்கிட்டு இருந்த இந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு வந்து கிடைக்குது. அப்படி அந்த பணக்காரரோட தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் அந்த பணக்காரங்களை வந்து எப்படி சந்தோஷப்படுத்துறது, அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதையெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணக்கூடிய ஆள் என்ன பண்ணுறாருன்னா, இது மூலிமா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும், இதை வச்சு நம்ம நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அண்டர் 18 ஏஜஸில் இருக்கிற பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்கு வந்து பார்ட்டியில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த எப்ஸ்டீன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணது வந்து எப்படி ஆகுதுன்னா, அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டுமே முக்கியமான ஆளுங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்த இந்த எப்ஸ்டீன் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு படி போய் வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான, அதாவது அதிகாரமிக்க ஒரு ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தனியாக வாங்கி அந்த ஐலாண்டில் மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாளிகைக்கு வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக அதுக்காக ஒரு ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் கூட வாங்கியிருக்காரு. அந்த ஜெட்டோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜெட்டோட பேர். அந்த ப்ரைவேட் ஜெட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு போக முடியும். வேறு எந்த ஒரு விமானம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஐலாண்டே வந்து வாங்கி இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி அவர் யூஸ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கிய தலைங்களோட பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சது. லாஸ்ட்டாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் ஃபைல்ஸை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,80,000 ஃபோட்டோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைல்ஸ் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அங்கே போகக்கூடிய ஆளுங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆளுங்களாக வந்து இருந்திருக்காங்க. இப்படி இந்த மிகப்பெரிய ஆளுங்க போகிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உளவு பார்க்க நிறைய கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறவங்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோட்டோவாக வந்து எடுத்து டாக்குமெண்ட்டாக வந்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பின்னாடி வந்து அவங்களால ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த வேலையை வந்து ஈஸியாக வந்து இந்த எப்ஸ்டீன் வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு. இதுக்காக தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற டாக்குமெண்ட்டை அமெரிக்கன் கவர்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் யாரெல்லாம் பேர் இருக்குது அப்படிங்கிறத மக்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. இப்படி ரிலீஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுங்களோட, நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்களோட பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது அப்படின்னு சொல்லணும். இதில் முக்கியமாக வந்து சொல்லப்போனால்
நம்ம யார் வந்து இது அதாவது முன்ன வந்து யார் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அப்படியே இருக்கிற பில்கேட்ஸோட பேர் வந்து வந்தது. அதுக்கப்புறம் வேர்ல்டுலேயே ரொம்பவே அதிகாரமிக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டனோட பிரின்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இளவரசரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வந்தது. அதுக்கப்புறம் முன்னாள் அமெரிக்க அதிபரானோட பில் கிளின்டனோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்குது. இந்த மாதிரி முக்கியமான வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான பேருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து அதாவது பேர் மட்டும் இல்லைங்க, புகைப்படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியிடுறாங்க. இதில் வந்து புகைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க சொல்லப்போனால் 13, 14 வயசு பிள்ளைங்க ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஃபோட்டோவோட முகத்தை வந்து மறைச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து விடுறாங்க. இதில் அதாவது இவங்க இப்போ வந்து வெளிவிட்டது கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் ஃபைல் மட்டும்தான் வெளிவிட்டிருக்காங்களாமா. கிட்டத்தட்ட இன்னும் 90% ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறது இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமாக வேர்ல்டில் இருக்கிற நிறையா முக்கியமான ஆளுங்களோட பேர் எல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை முழுமையாக வெளிவிடும்போது நிறையா பேரோட பேர் வந்து வெளிவரக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் இப்போது டாப் ரிச்சஸ்ட் மேனாக இருக்கக்கூடிய எலான் மஸ்கோட பேர் ஒன்றும் இதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாத்தோட முக்கிய அதாவது இந்த எப்ஸ்டீன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேர்ல்டுலேயே யார் முக்கியமான ஆள் இல்லை ரொம்பவே அதிகாரமிக்க இடத்துல இருக்கக்கூடிய ஆளோட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஐலாண்ட் இருக்குல்ல அங்கே வந்து பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணுறது. அப்படி இன்வைட் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட இருக்க வச்சு புகைப்படம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அவருக்கு ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வச்சு இல்லை பிளாக்மெயில் பண்ணி ஏன்னா கண்டிப்பாக வந்து இவர் கூப்பிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஒருவேளை பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முடிச்சு போகிறான். இதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு பொண்ணு கொடுத்த கேஸில் வந்து வலுவாக மாட்டி ஜெயிலுக்கு வந்து போகிறாரு. அப்படி ஜெயிலுக்கு போன அந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அதாவது அமெரிக்க மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது வந்து கண்டிப்பாக தற்கொலையாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு நியூஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மர்மமான முறையில் திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்குப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்ட வீடியோ அதாவது அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கேட்டால் அப்போ அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து காவலர் வந்து எங்கே போயிட்டாருன்னு கேட்டால் இல்லை அந்த டைமில் காவலர் எங்கேயோ வெளியே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்புறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இதில் மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதாவது பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணி சில விஷயங்களை வந்து பண்ணிக்க நினைச்சக்கூடிய அந்த எப்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதாவது எப்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லவே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே செத்து போயிட்டாரு மர்மமான முறையில். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடியோட பேர் வந்து இருக்குன்னு சொல்லி இதை வந்து கிளைம் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலில் பிரதமர் நரேந்திர மோடியோட பேர் வந்து இருந்ததாகவும் அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2017 இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு முறை பயணமாக வந்து போயிருக்காரு. அப்படி போனவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ஸ்டீனோட வந்து அந்த ஐலாண்டுக்கு போனதாகவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடனமாடியதாகவும் அதாவது டொனால்ட் ட்ரம்ப்போடலாம் சேர்ந்து நடனமாடியதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டுங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த மாதிரி மோடி வந்து பேர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்தாங்க. இது எல்லாமே இல்லவே இல்லை, இது எல்லாமே வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பதில் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது எப்படி நம்ம நரேந்திர மோடி வந்து பேர் வருதோ அதே மாதிரி ராகுல் காந்தியோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்கா அதில் போய் போட்டோம்னா ராகுல் காந்தியோட பேரை போட்டாவும் எப்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை பற்றியும் வந்து சில வேர்டு வந்து எல்லாமே அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல்ஸில் வந்து ராகுல் காந்தியோட பேரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு இமெயிலில் வந்து ஒரு பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு இதை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நம்ப முடியாது இதை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஆள் இன்னும் இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு அவரோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்கதா வந்து நிறைய பிள்ளைங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறதோட நிறையா இன்னும் தண்டனைகளை அனுபவித்து சித்திரவதைப்பட்டு செத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும். டாடா பாய். தேங்க்யூ.